ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சோனியாஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி ரெசிபி வந்து டொமேட்டோ கெச்சப் இல்லை டொமேட்டோ சாஸ் கூட சொல்லிக்கலாம். இது கடையில் கிடைக்கிற கெச்சப் மாதிரி இருக்கும், இல்லை அதை விட சூப்பராகவே இருக்கலாம்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன்னா இதை நல்லா வாஷ் பண்ணி இதை நல்லா ஸ்லிட் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது பின்னாடி வந்து 2-3 கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எல்லா தக்காளியிலும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால நம்ம தக்காளி பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் இந்த தக்காளி எல்லாம் போட்டுருங்க. தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து அப்படியே கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா வேகட்டும். இதை மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளியை எடுத்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற விடுங்க. இது நல்லா ஊறட்டும். நம்ம 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம தக்காளி எடுத்து பார்த்திங்கன்னா அதோட தோல்லாம் வந்து நல்லா லூஸ் ஆகிருக்கும். தக்காளி நல்லா வெந்திருக்கும். இதுதான் பர்ஃபெக்ட் டைமிங். இந்த டைமில் தக்காளி எடுத்துருங்க. இதை கொஞ்சம் கூல் பண்ண விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதோட தோல்லாம் வந்து பீல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. தோல் நமக்கு வேண்டாம். தோல் இருந்துச்சுன்னா வந்து சாஸ் திக்காக வராது. அதனால் தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளியை வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி சேர்க்காமல் அரைங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஒரு அரிப்பு விட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். இது மட்டும் தான் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா திக்கான பியூரி மாதிரி கிடைக்கும். இதை வந்து அடுப்பில் வந்து வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த சாஸை கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடியில் பிடிக்காது. அந்த சைட்லலாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. இது கண்டிப்பாக ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நீங்கள் கிளறிட்டே இருந்தால் தான் வந்து திக்கான சாஸ் கிடைக்கும். இப்போ வந்து தண்ணியாக இருக்குது, ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆனோடனே சாஸ் திக்காக ஆரம்பிச்சிடும். இது நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர். அப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளி தண்ணி. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ். சோயா சாஸ் இல்லைன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் சோயா சாஸ்னாலும் போடாட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. புளி தண்ணி உங்கள்கிட்ட போட வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து வினிகர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் tamarind வாட்டர் போடுறது வந்து கண்டிப்பாக அதில் வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து புளி தண்ணி சேருங்க. அதான் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆச்சுன்னா இது நல்லா திக்காக சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காகும். சாஸ் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.